பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய 10வது நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 21 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே பெரிய அற்புதங்களை நம்முடைய கண்கள் காண ஆண்டவர் செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் சின்ன ஒரு தோல்வி ஆனால் ஒரு பெரிய வெற்றி என்கிற ஒரு தலைப்பிலே என்னோடு ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜோஷுவா என்றாலே வெற்றி என்றுதான் அர்த்தம். ஜோஷுவா அவனுடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாய் இரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். கர்த்தர் நிறைய வெற்றிகளை அவனுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் திடீரென்று 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன தோல்வியை அவன் சந்திக்கிறான். கண்டினியூவாய் நிறைய வெற்றிகள், ஆனால் எந்த தோல்வியும் இல்லை. ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாய் இவன் நினைக்கவில்லை தோற்று போவோம் என்று. அப்படி நினைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அவன் சுதாகரிச்சிருப்பான். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாய் ஒரு பெரிய தோல்வியை இந்த தேவ மனுஷன் சந்திக்கிறான். அவனுடைய இருதயம் மிகவும் உடைஞ்சு போச்சு. ஆண்டவரே, எதற்கு இந்த தோல்வியை நீர் அனுமதித்தீர்? ஏன் நான் இந்த இடத்திலே தோற்று போனேன் என்று கலங்கி போனான். ஆனால் வேதம் சொல்கிறது, 7ஆம் அதிகாரத்திலே தோற்று போன இந்த ஜோஷுவா 8ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ஜோஷுவா ஆயியை சுட்டரித்து அதை இந்நாள் வரையிலும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி. 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன தோல்வி, ஆனால் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலையும் ஒருவேளை நீங்கள் நிறைய வெற்றிகளே பார்த்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாய் நினைத்திராத ஒரு நேரத்திலே ஒரு தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த தோல்வி ஏன் வந்தது? இதுக்கு யார் காரணம்? என் பிள்ளை காரணமா? என் குடும்பம் காரணமா? இல்லை நான் தான் காரணமா? இது என்ன காரணம்? உங்களுடைய இருதயம் அப்படியே உடையலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த தோல்வி யாரும் காரணம் அல்ல, ஒரு பெரிய வெற்றிக்கு இந்த தோல்வி ஒரு அடித்தளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன், ஒரு சின்ன தோல்வி உங்களுடைய வாழ்க்கையிலே வறுமையானால் நீங்கள் யாரும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் தோல்வியை பார்த்து மனம் துவண்டு போகாதிருங்கள். இந்த தோல்வி உங்களை நிர்மூலமாக்கும்படியாக அல்ல, இந்த தோல்வி உங்களை அழிக்கும்படியாக அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் தருவதற்காக. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு பெரிய வெற்றியை அடைவார்கள். நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே தோல்வியை பார்த்த உங்களை ஜெயத்தையும் பார்க்க வைப்பார். தோல்வியை பார்த்த உங்கள் பிள்ளைகள் ஜெயத்தை பார்ப்பார்கள். தோல்வியை பார்த்த சகல இடத்திலையும் ஆண்டவர் ஜெயத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்க தானே அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யார் ஒரு ஜெயத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்களோ, ஜெயம் கிடைக்காமல் தோல்வியே பார்த்துட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் 7ஆம் அதிகாரம் தோல்வியின் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஜெயத்தின் அதிகாரம் ஆனது போல எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தை அப்படியே நீர் நிலைப்படுத்துவீர். அவர்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பதிலை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை